அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாஷ்வா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் முதல் 9 வசனங்களை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 9 வரைக்கும். Book of Hebrews, chapter 1, verses 1 to 9. Vinod sister. பக்கம் 298. பக்கம் 298. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 9 வரை. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் யாவே தேவனே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். ஒரு சால்வை போல் அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை என்று சொல்லியிருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டோ? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஆமென். இது எழுதினது யாரு? பவுல்னு சொல்றாங்க. யாருக்கும் தெரியாது. ஆனா பவுல், ஆனா நிறைய மேட்சா பார்த்தா பவுல் மாதிரிதான் நிறைய பவுலுடைய வேதத்துல என்ன சார் ஏன் அது மாதிரி வச்சாங்க? அது மாத்திரம் பார்ப்போம். இது புதிய ஏற்பாட்டுல பவுல் எழுதுனதெல்லாம் பாத்தீங்கன்னா நிருபங்கள்பாங்க. ஆனா இங்க இதுவும் நிருபம் தான் சொல்றப்படுது. ஆனா இது நிருபமா? எல்லா நிருபங்கள்லயும் சில உபதேசங்களை சொல்றாரு. ஆனா இங்க எப்படின்னா ஒரு குளோரியஸ் ஒரு பிகினிங். ஒவ்வொன்றுலயும் எப்படி சபையில இருக்க ஜனங்களை குறித்து, காரியங்களை குறித்து அதை பத்தி எல்லாம் சொல்லுவார். ஆனா இங்க ஸ்ட்ரைட்டா என்ன பண்றாரு? குமாரனை சொல்ல ஆரம்பிச்சிரு. ஒரு எஸ்ஏ மாதிரி இது இருக்குது. இது நிருபமா இல்லாம, ஒரு எஃப்ஸலா இல்லாம, ஒரு எஸ்ஏ, ஒரு கட்டுரை மாதிரி, ஒரு வித்தியாசமான ஒரு நிருபம். ஆனா முடிக்கிறப்ப நிருபத்துல முடிக்கிற மாதிரி வாழ்த்துதல் சொல்லி முடிக்கிறார். 13 இடத்துல பாத்தீங்கன்னா வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் சொல்லி முடிக்கிறார். இதை எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு சில வேத ஆராய்ச்சியில இல்லை அப்படின்றாங்க. ஆனா அது தர்க்கத்துக்கு உரிய காரியம். அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம்.
ஆனால் யார் எழுதினாலும் சரி, இது யாருக்கு எழுதப்பட்டது? எபிரேயருக்கு எழுதப்பட்டது. எரேமியா இல்ல பிரதர், எபிரேயர் எல்லாருக்குமாவா இல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்காகவா? எல்லாருக்கும் சொல்றேன். எரேமியா 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. எரேமியா 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பக்கம் 303, எரேமியா 7:25. மேலும் தமது மூலமாய் யாவே தேவண்டத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி எரேமியா உங்கள் பிதாக்கள். எரேமியா 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், பழைய ஏற்பாடு. உங்கள் பிதாக்கள். ஓ சாரி, நான் எபிரேயர் வாசிச்சிட்டு இருக்கேன். எரேமியா பக்கம் 883, எரேமியா 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாய் இருக்கிற என் ஊழியக்காரர் எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். அப்போ தினம் தினம் அனுப்புறாரு. மல்கியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. சகரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மல்கியால 7 அதிகாரம், சகரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 1096, பக்கம் 1096, சகரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமா பிரதர்? வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயங்களை வைரமாக்கினார்கள். ஆகையால் எப்படி திரும்ப வாசிங்க முன்பகுதி. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு. முந்தின தீர்க்க மூலமாய் யார் பேசினாரு? தேவன். யாவே தேவன். கர்த்தர் இருக்காங்க. கர்த்தர்ன்றது எப்படி வாசிக்கணும்? யாவே தேவன். இந்த யாவே தேவன் தான் இங்க எபிரேயர்ல வாசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன? பங்கு பங்கா கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாரு. பழைய ஏற்பாட்டுல பேசுறாரு. அது எப்படி இங்கிலீஷ்ல வாசிக்க ஒருத்தர்? விசாஸ்டர் ஆர் பிரதீப்? Yes, they made their hearts like flint, refusing. No. Sorry, Hebrew 1. Hebrew 1. God, who at various times and in various ways spoke in time. Every God who at various times and in various ways spoke in time past. Hold on. In various times, in various ways. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 36ஆம் வசனம் பாருங்க. ஏங்க பேச. Book of Deuteronomy chapter 4 verse 32 and 36. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 36ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 32 பிரதர். 32 36 ரெண்டும். பக்கம் 229, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 32 36. யாவே தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தில் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டும் உள்ள எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினி நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். போறோம். அப்போ எப்படி வானத்தை பேசுறாரு? பேசுறாரு. சில டைம் தூதர்களை கொண்டு பேசுறாரு.
ஆகாரை பார்த்து தூதனானவர் வச்சு பேசுறாரு. மனோவாவிட்டு தூதனானவர் வச்சு பேசுறாரு. எலியாவுக்கு தூதனை வச்சு பேசுறாரு இல்லையா? காபிரியல், தானியல் காபிரியல் மூலமா பேசுறாரு. விலையாம் விலையாம் அண்ணியனுக்கு பேசுனாரு. பிதாக்களுக்கு, இங்க பிதாக்களுக்கு தான் பார்க்கணும். வேற யார் பேசுனாங்க? இப்ப வெவ்வேறு விதத்துல பேசுகிறார். எப்படி? பங்கு பங்காகவும் மோசேக்கு, தானே. அப்போ பங்கு பங்கா வெவ்வேறு டயத்துல பேசுறார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் என்ன பண்றாரு? குமாரன் மூலமாய் நமக்கு இங்கிலீஷ் அழகா பிரதீப் சொன்னாப்ல, அதோட நான் கொஞ்சம் ஹோல்ட் ஆனா. பிரதீப், continue to read it or read it once again. Hebrew 1 and 2 in English. God who, கொஞ்சம் ஸ்லோவா. God who at various times and in various ways, hallelujah, spoke in time past to the fathers by the prophets, has in these last days spoken to us by his son. Thank you. இந்த கடைசி நாட்கள் சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் இதுக்கு மேல ஒரு வெளிப்பாடும் கிடையாது. குமாரன் மூலமா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இது அறியாம தான் இன்னைக்கு என்ன யெகோவா சாட்சிகள், மொர்மன்ஸ் எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பைபிளை தவிர இன்னொன்னு, அவர் என்ன ஸ்மித்து, ஏதோ ஒரு ஸ்மித்து, யெகோவா சாட்சிகள். குமாரன் என்ன சொன்னாரோ அவ்வளவுதான். இஸ்லாம் எப்படி வருது? இஸ்லாம் என்ன சொல்றாங்க? ஆண்டவரா ஈசா நபின்றாங்க. ஆனா இவருக்கு பிறகு வேற ஒருத்தர் வந்தாராம். குமாரன் சொன்னது, குமார் சொன்னது கடைசி, அதுதான் ஃபைனல். ஆனா இது ஏன் இப்படி ஃபைனல்? ஏன் ஃபைனல் சொல்றோம் சொல்லுங்க? ஏன் இந்த ஃபைனல் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இதுக்கு மேல என்ன இருக்குது சொல்றதுக்கு? தன்னுடைய வார்த்தையே கொடுத்து சொல்லிட்டாருன்னா அப்புறம் என்ன இருக்குது? அது மாம்சத்தை சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவங்க சொல்றதுக்கு வேற வழி, வேற வார்த்தையே கிடையாது, வேற இதுவும் கிடையாது. வேற மத்தவங்க சொல்லுங்க. நீங்க சந்தோஷமா குமாரன் பாப்பாக்கு யாரும் இல்ல பிரதர், அவரை தவிர வேற யாருமே இல்லையே. அதனால குமாரனே கொடுத்துட்டாரு. அவர் மூலமா சகலத்தையும் சொல்லிட்டாரு, செய்ய போறது எல்லாமே சொல்லிட்டாரு. நீங்க 2 பேர் தான் சொல்றீங்க, வேற மத்தவங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஈசா சார் ப்ளீஸ். வினோதினி சார். Same reply தான் brother, that God created the man. அவரு வார்த்தை அனுப்புறதுக்கு முன்ன ப்ராபசி, ப்ராஃபட்ஸ் எல்லாம் அனுப்புனாரு. அவரே தன்னை கடைசியா கொடுத்துட்டாரு. அவர் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாரும் கிடையாது, அவர்தான். என்ன பிரதர்? வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? பிரதீப். சொல்லுங்க பிரதர். நீங்க சொல்லுங்க ஆண்டி, அடுத்து நான் சொல்றேன். தேவன் தன் குமாரனுக்குள்ளாக தானே பிரதர் சகலத்தையும் கூட்டப்பட வேண்டும் என்று அனாதி தயவுள்ள சித்தமா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அது மூலம் குமாரனை தான் எல்லாத்தையும் கொண்டு சகலத்தையும் சொல்லிட்டாரு. அவர் கட்டாப்புல எதுவுமே இல்லை. அவரே நியாய பிரமாணத்தின் நிறைவா இருக்கிறாரு. எல்லா வார்த்தையினுடைய அந்த வசனம் அப்படி சரியா ஞாபகம் இல்லை, பட் he is the fulfillment of all the purpose and law of God அப்படின்னு வரும் ஒரு இடத்துல. சரியா நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். நியாயப்பிரமாணம் முடிவு இல்ல, நிறைவேறுது. சரி, ஆக்சுவலா இதோட பின்பகுதியில தான் அதோட பதில் எல்லாம் இருக்குது. ஆஷாஸ்டர் முதல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் பவுல் தான் வெளிப்படையா தெரியல அப்படின்ட்டு. ஆக்சுவலா யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு
நிறைய உங்களுக்கு உபத்திரவம் இருந்தது. அப்ப உபத்திரவம் இருக்கிறப்ப அந்த உபத்திரத்துல எல்லாம் சிதறி போனாங்க. முதல்ல யூதர்களுக்கு மாத்திரம் தான் அந்த புறஜாதாருக்கு அப்புறம் தான் போச்சு. முன்பு எருசலேமிலும் பின்பு யூதேவிலும் சமாரியா, அதுக்கப்புறம் தான் மற்ற இடம் தான். முதல்ல உள்ளதான். அப்ப இருக்கிறப்ப ஒரு துன்பப்பட்ட நிலைமையில பவுல ரொம்ப துன்பப்படுத்தினாங்க. பட்டணம் விரட்டினாங்க. ஒவ்வொரு பட்டணம் வெளியில இருக்க பட்டணத்தெல்லாம் எழுதினார். ஆனா உள்ளுக்குள்ள எபிரேயருக்கு எழுதுறப்ப இது பவுல் தான்றதுக்கு ஒரு ஹேஷியமா யாருன்னு தெரிஞ்சா ஒருவேளை ஒத்துக்க மாட்டாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா யூதருக்கு வழக்கமா எப்படின்னா அவன் தூதர்கள் ரொம்ப பேசுவாங்க. நான் எல்லாம் உங்ககிட்ட ஒண்ணு எதிர்பார்த்தேனா, தூதரை கொண்டு பேசினேன். மரியாளுக்கு சொன்னாப்புல இல்ல, யாராலும் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். மரியாளுக்கு சொன்னதானே முக்கியம். பண்ணணும். எல்லா தூதர்கள் எல்லாம் ஆகார் பேசின எல்லாம் பேசினா கரெக்ட். மரியாளுக்கு சொன்னதுதான். மரியாளுக்கு சொல்லாம இருந்தா நீங்க நமக்கு இந்த கூடுதலே இருந்திருக்காது. அப்போ யூதர்கள் பொதுவா தூதர்கள் மூலமா பேசுறது, தூதர்களுக்கு சிலதான் என்ன பண்ணுவாங்க, தூதர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தூதர்களுக்கு ஆராதனை எல்லாம் செய்வாங்க. குலத்தை 2வது அதிகாரம் பாத்தீங்கன்னா இருக்குது. அதை பத்தி பவுல் எச்சரிக்கிறார். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்கள் செய்யும் ஆராதனையிலும் அப்படின்ட்டு எச்சரிக்கிறார். அப்ப அவ்வளவு தூதர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அவங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல அந்த பின்னணியில வளர்ந்தவங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறப்ப அவங்களுக்கு இது குறித்த ஒரு பதட்டம். எதுவுமே புதுசா ஒரு இது கேட்கறப்ப பயம் இருக்கும். ஐயோ இது கரெக்டா இல்லையோ அப்படின்ட்டு. எப்ப நமக்கு உறுதி வரும்? வசனத்தை நல்லா உணரப்ப உறுதி வரும். அப்ப அந்த டயத்துல இவங்க உறுதி. ஏன்னா அந்த காலத்துல யூதர்கள புதிய ஏற்பாடுல அப்புறம் எழுதப்பட்டது. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பழைய ஏற்பாடு தான் முழுக்க அவங்களுக்கு. அதுல தான் எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலவரத்துல யூதருடைய விசுவாசத்தை திறப்படுத்தும்படிக்கு இவர் தூதனை காட்டிலும் மேலானவர். அதான் பின்னால வாசிக்கிறோம். தூதர்கள் மூலமாய் பேசினார், தீர்க்கதரிசி மூலமாய் பேசினார், அதெல்லாம் பேசினார், உங்க பிதா கிட்ட பேசினார் இல்லைங்கள. ஆனா குமாரன் மூலமா இந்த கடத்தி காலத்தை பற்றினது காரணம் என்னன்னா, அது சில காரியங்கள் நான் சொல்லிட்டு பாருங்க. 4வது வசனம், இவர் தேவ தூதரை பார்க்கலாம் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரத்தை கொண்டாரோ அவ்வளவு அதிகமா அவ்வளவு மேல்மையுள்ளவனானார். அப்ப யூதர்களை கூடத்துல ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற விசுவாசிகளே, நீங்க பயப்படாதீங்க. கண்டிப்பா தூதர் மூலமா தேவன் பேசினார், தீர்க்கதரிசி மூலமாய் பேசினார். ஆனா அங்கெல்லாம் பேசினது தேவ காரியங்களை குறித்து பேசினாரு. இங்க எப்படி தேவனே பூமிக்கு வந்தாரா? தேவனே தேவ வார்த்தையே அப்படியே அந்த தேவ வார்த்தை அது என்ன? அதை பத்தி 7 காரியங்கள் சொன்னார் பாருங்க. தேவனே செய்யும்படிக்கு இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். 2வது இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். ரோமர் 8 வாசிக்கிறோம், நாமெல்லாம் தேவனுடைய சுதந்திரனும் மேசியாவின் உடன் சுதந்திரம். பூவோட நார் மணக்கிற மாதிரிமா. அப்ப இவர் தான் சுதந்திரவாளி. யோவான் 14:17 சொல்றாரு, உம்முடைய 14 உம்முடைய லாபம் என்னுடையவர்கள், என்னுடைய லாபம் உம்முடையவர்கள். அப்போ சர்வத்துக்கும் சுதந்திரவாளி இவர். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். உலகத்தை உண்டாக்கினார், உலகங்களையும் உண்டாக்கினார். 2, 3 இவர் பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது, சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறாராய். அப்ப எல்லாத்தையும் தாங்குறார், சஸ்டைன் பண்றார்.
எல்லாத்தையும் சஸ்டைன் பண்றவர் அவர் தான். அந்த சத்துவத்தை தேவன் கொடுக்கிறார் இல்லைங்களே. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலும், நான் பிழையாவது நான் பிழைக்கிறது போலும். அப்ப இவர் எல்லாத்தையும் சஸ்டைன் பண்றார். அங்க யோவான் 6 வாசிக்கணும், வாசிக்கிறத. யோவான் 6 அதிகாரம் 57 பாருங்க. யோவான் 6:57. பக்கம் 134, யோவான் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இவர் என்ன சொல்ற? நான் எப்படி பிழைக்கிறேன்? பிதாவினால் பிழைக்கிறேன். பிதாவினால். அப்ப நீங்களாம் எப்படி பிழைக்கிறீங்க? என்னால பிழைக்கிறீங்க. அப்ப எல்லாரையும் சஸ்டைன் பண்றது யாரு? ஆண்டவர் தான். ஆண்டவர் தான். எல்லாரையும் பிழைக்க வைக்கிறது ஆண்டவர் தான். என்ன மகிமை பாருங்க. நீங்களாம் யூதர்களை பார்த்து வர்றாரு இந்த ரிஷி குடி. நீங்க பயப்படாதீங்க, உங்களை பிழைக்க வைக்கிறது. நீங்க பயப்படாதீங்க. தயவுசெய்து மியூட் பண்ணுங்க. யார் அது? கொஞ்சம் தயவுசெய்து மியூட் பண்ணுங்க. அப்ப எல்லாரும் நாம எல்லாம் பிழைக்கிறது எதனால? யாரால? ஆண்டவர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம், பூமியில விளைகிற அப்பத்தினால இல்ல, வானத்திலிருந்து வருகிற அப்பத்தினாலே பிழைப்பான். அந்த வசனத்தை நான் என்ன போட்டிருக்கேன்னா, குமாரன் பிதாவினால் பிழைக்கிறாருன்னு போட்டிருக்கல. ஆமா, அவர் பிதாவினால் தானே பிழைக்கிறாரு. ஆமா, அவர் பிதாவினால் பிழைக்கிற போல நாமும் அவரால் பிழைக்கிறோம். இல்ல, நீங்க சொன்னீங்களா எல்லாருமே எதனால பிழைக்கிறாங்கன்னா, ஆனா நம்ம ஆண்டவனால பிழைக்கிறோம், ஆனா ஆண்டவர் பிதாவினால தான் பிழைக்கிறாரு. ஆமா, பட் பிதா சகலத்தையும் பிதா குமாரனுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு இருக்கு. இல்ல, ஒப்பு கொடுத்துட்டாரு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஐ லிவ் பிகாஸ் ஆஃப் ஃபாதர்ன்னு தான் சொல்றாரு. சோ அவருடைய பிழைப்பு பிதாவின் மேலதான் டிபெண்டா இருக்கு. இல்ல, பட் we live because he lives. இல்ல, அது that is clear. அவரை மரித்தோரை எழுப்பினார். இல்ல, that is clear. நம்ம கண்டிப்பா ஆண்டவர்னால தான் பிழைக்கிறோம், ஆனா ஆண்டவர் பிதாவினால தான் பிழைக்கிறாரு. அது ரைட், அது இல்லங்களே. இல்ல, எல்லாமே எதனால பிழைக்குதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்குதான். அதுல சன் சன் இன்க்ளூடட் இல்ல, அதுல சன் இன்க்ளூடட் இல்ல. சன் ஃபாதரால தான் பிழைக்கிறார். சோ எல்லாமே அவரால பிழைக்கணும்னு சொல்ல முடியாது. அவரு ஆனா பிதாவினால தான் பிழைப்பாரு. நான் சொல்றது நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் பிழைப்பது ஆண்டவரால் தான். ஆனாதான் because he lives I face tomorrow. Because he lives I have the hope. அவர் மரித்து வந்து எடுத்ததுனால நாமும் மரித்து வந்து எடுத்துப்போம். தேவன் ஆண்டவர் எழுப்பினாரே, நம்மையும் தம்முடைய வல்லமையினால் எழுப்புவார். 1 Corinthians 6:13-14 அப்போ எல்லாத்தையும் அவர் தாங்குகிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தம்மாலே தாமே நம்முடைய பாவனை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, அதுக்கப்புறம் உன்னதமாருடைய மகளது படத்திலே விட்டு இருக்கிறார். இவ்வளவு காரியங்கள் விட்ட இருக்கு. தூதர்களுக்கு தேவையான உண்டா? தூதர்கள் மூலமா பிதாக்களுக்கு பேசினாங்க, தீர்க்கதரிசி மூலமா பேசினாங்க. அப்போ தூதர்கள் யாரு? மனுக்குலம் இல்ல, தீர்க்கதரிசிகள் மனுஷர்கள். அப்ப மனுஷர்கள் மூலமாய் பேசினார், தூதர்கள் மூலமாய் பேசினார், பங்கு பங்காய் வகை வகையாய் பேசினார், வெவ்வேறு காலகட்டத்தில் பேசினார். ஆனால் இந்த கடைசி நாட்களில குமாரன் மூலமா பேசுதான் கம்ப்ளீட். ஏன்னா குமாரன் சர்வத்துக்கும் மேலானவர். ஆறு தயவு செய்து மியூட் பண்ணுங்க, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு கொஸ்டின் பிரதர் இதுல. அது சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தால் தாங்கிறது. யாஷ்வா மெசியா தானே வரணுங்க அது? ஆமா, அவருடைய வசனத்தை தாங்குறாரு. ஓகே ஓகே. Because he is the very word. The very word of God. அவர்தான் தேவனுடைய வார்த்தையே.
ஆனா இங்க யெகோவா மெசியா வசனத்தினால தங்குகிறவராய். ஓகே ஓகே. அப்போ மனுஷங்க மூலமா பேத்தினாரு, ரைட்டு. தூதர்கள் மூலமா பேத்தினார், ரைட். ஆனா இவர் யாரு? சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் எங்க இருக்கிறார். அப்ப இவர் யாரு? இந்த மனுஷர்களுக்கு எல்லாம் தீர்வுக்கெல்லாம் மேலானவர். அது மாத்திரம் தூதர்கள் காட்டிலும் மேலானவர். இப்போ பூமியில வந்தவன் இஸ்லாம் சொல்லுது, என்ன சொல்லுது? முதல்ல ஆதாம் நபி, அதுக்கு பிறகு மூசா நபி, அதுக்கு பிறகு தாவூத் நபி, அது தாவூத சொல்லல, அதுக்கு பிறகு ஈசா நபி, அதுக்கு பிறகு முகமது நபி. லேட்டஸ்ட் ரெவலேஷன்றாங்க. அதனால யாரு? மனுஷங்க. யாரு? ஆதாம் மனுஷன், மோசே மனிதன். அப்போ இது முகமது யாரு? மனுஷன். அத யோகா விட்னஸ், யோகா சாட்சிகளுடைய அந்த ஆளு மனுஷன். மனுஷன் மூலமா பேசினாப்புல. யோகா சாட்சி மூலமா அது பேசல. ஏன்னா அதுக்கு முன்னால குமாரன் வச்சு பேசிட்டார். ஏன்? குமாரன் எல்லாருக்கும் மேல, மனுஷர்களுக்கு மேலானவர், தூதர்களுக்கு மேலானவர். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? பிலிப்பியர் 2 அதிகாரம் 6ல இருந்து வாசிங்க. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6ல இருந்து வாசிங்க. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6ல இருந்து. வேற யாரும் வாசிங்க. வினோத் சிஸ்டர் ஃப்ரீயா வாசிங்க சிஸ்டர். வாசிங்க. 6ல இருந்தா, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு யாவே தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடையான பொருளாக எண்ணாமல் அழகா சொன்னீங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது மரத்தின் மேல் தாங்கொன்னா வேதனையோடு அடைந்த மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் யாவே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி யெகோவா மெசியாவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், யாவே தேவனுக்கு மகிமையாக யெகோவா மெசியா ஆண்டவர் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. ஆமென். என்ன போடுது? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ். வானோர் யாரு? தூதர்கள். பூதலத்தோர் நம்ப பூமியின் கீழானோர் அதெல்லாம் காவலில் ஆவிகள். காவலில் உள்ள மேலானவர் யாரு? யெகோவா மெசியா, குமாரன். அதனால்தான் குமாரன் மூலமாய் திருவிழா. குமாரன் மேல எதுவும் கிடையாது. குமாரன் சரி. அப்ப அங்கெல்லாம் மனுஷன் பேசுறா, இங்க எப்படி தேவனே பேசுறார்? ஏன் தேவனே பேசுறாரு சொல்ல முடியும்? இவர் அவருடைய அப்படியே டிட்டோ. இப்போ அந்த காலத்துல அந்த காயின்ல முத்திரை போடுவாங்க, ராஜாவோட முத்திரை. அப்படின்னா ராஜாவோட அந்த இதை வச்சு ஒரு இது பண்ணுவாங்க, பண்ணிட்டு அது அப்படியே ராஜாவோட உருவம் அதுல இருக்கும். அப்ப அந்த காயினை பார்த்தா ராஜாவோட பிம்பம். அதே போல மகாராஜா பர்வதத்தில் வீட்டு இருக்கிறார். அந்த மகாராஜாவுடைய சொரூபம் அப்படியே பூமியில வருது. மகாதேவனுடைய சொரூபம். அப்ப எவ்வளவு மேலானவர் பாருங்க. அப்ப இதை காட்டிலும் வேற ரெவலேஷனே வேண்டாம். இதோட சரி. இதுக்கு பிறகு வருதெல்லாம் என்னது? அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தடுத்து கொண்டு வருவான். 2 வாசிக்கிறது. இப்ப பின்னால வந்ததெல்லாம் கரெக்ட் கிடையாது. இவர் மூலமா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். அது எப்படி தெரியும்? அவரை மரித்தோர்ந்து எழுப்பினாலே அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் வழங்க பண்ணினான். அதுக்கு பின்னால வந்தவன் எல்லாம் காலி, மரித்தான், போயிட்டான். வேற என்ன எழுப்பினாரா? இல்ல. Just for sake of argument, தப்பா நினைச்சுக்காதீங்க. Just want to understand. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெவலேஷன் எல்லாமே வந்து தப்புன்னா யோவானோட ரெவலேஷன், அந்த ரெவலேஷன் எப்படி எந்த கேட்டகரியில வரும்?
யோவானோட ரெவலேஷன். ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன். அது யார் மூலமா கொடுக்கப்பட்டது? குமாரன் மூலமா தான். ஓகே. தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஊழியக்கார தூதனை கொண்டு ஊழியக்காரனா யோவானை கொடுக்கிறார். ஓகே. நீங்க கேட்கிற கேள்விக்கு இன்னொரு பதில் இருக்கு. எபிரேயர் 2 அதிகாரம் 3 பாரு. மேற்பட்டவராய். எபிரேயர் 2 முதலாவது ஆண்டவர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். போறோம். ஓகே பிரதீப்? ஓகேங்க. அப்போ தேவர் மனுஷனை காட்டிலும் மேலானவர். தேவத்தூர், வானோர், பூதலத்தோர், பூமி எல்லாருக்கும் மேலானவர் யாரு? தெய்வமாகிய யாஷுவா மேசியா ஒருத்தர் தான். இவர் தொடர்றதோட ஃபைனல். இதுதான் ஃபைனல். இதற்கு பிறகு நோ ரெவலேஷன். அப்போ அதுக்கெல்லாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்றாருங்க. 5வது வசனம், எப்படி நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன், நான் அவருக்கு பிதா இருப்பேன். தூதர்களை யாருக்கான சொன்னது உண்டா? யாருக்கும் சொன்னதில்லை. அடுத்த வசனம், தமது முதற் பேரானவரை உலகத்துல பிரவேசம் செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இங்க ஒரு காரியம் வருது. பிரதீப் கேட்கலையா? என்னங்க? இங்க தொழுது கொள்ளலான்னு வருது. தேவனைதான் தொழுதுக்கணும்னு வரோம். இங்க தேவ தூதர்கள் எல்லாம் நினைச்சேன். எனக்கு இருந்துச்சு, அது கேட்டா நீங்க ஷூட் டவுன் பண்ணிடுவீங்க. புட் டவுன் இல்லை, வசனத்தை சொல்ல போறான். அவ்வளவுதான். மனசுல இருக்கிறத கேட்கணும். இல்ல பிரதர், அப்ப தேவ தூதர்கள் தொழு கண்டிப்பா அவருடைய தன்மையின் சொரூபமா அந்த வார்த்தை தானே வந்திருக்குது. அப்ப தொழுதான் செய்யணும். தேவ தூதர்களுக்கு அது உண்டு இல்லையா? இல்ல, அது வந்து அங்கிள் முன்னாடி சொல்லியிருக்காங்க. அது ஐ டோன்ட் நோ ரைட் ஆர் ராங், சொல்லுங்க அங்கிள். நீங்க சொல்லியிருக்கீங்க வர்ஷிப் வந்து பலி, வேற தொழுது கொள்ளுறது வந்து இட் இஸ் சப்மிஷன் ஆர் வாட் யூ கால் ஒபீசியன்ஸ். பிரதீப் நல்லா ஞாபகம் வச்சுருக்க. வெரி குட். இல்ல அது சொல்றேன். இப்ப பாருங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க பிரதீப். மத்தேயு 28 மேத்யூ 28:9 வாசி. ஈஷா ஸ்லோல பிரதீப். மேத்யூ 28:9. ஆமா அங்கிள், முன்னாடி சொல்லியிருக்கீங்க, இது நான் கேட்டிருக்கேன். வர்ஷிப்டு and as they went to tell his disciples, behold, Jesus met them saying, rejoice. So they came and held him by the feet and worshipped him. இது என்ன கேஜேவியா? NKJV. Read it in NIV. Isa sir. Suddenly Jesus met them. Greetings, he said. They came to him, clasped his feet and worshipped him. கொஞ்சம் தயவு செய்து ஜீசஸ் வாசிக்கிறது ஜீசஸ் கிரைஸ்ட் வாசிங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர டைம்ஸ் சொல்றேன் ப்ளீஸ். என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பா பிரதர். வெறும் இயேசு இல்ல, அவர் இயேசு கிறிஸ்து, மகிமை அடைந்த கிறிஸ்து. என்ன போடுங்க? வர்ஷிப் டீம். தமிழ்ல வாசிங்க. தொழுது கொண்டார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது யாசுவா மேசியா தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். தொழுது கொண்டார்கள் இல்ல. பணிந்து கொள்றது கரெக்ட். நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய நமஸ்கரிப்பு பாத்திரர், அவர் பூஜிப்புக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். ஆனா ஆராதனைன்னு வரப்ப, துதி ஆராதனை வரப்ப அது தேவனுக்கு போகும். இப்ப தூதர்கள்லாம் அவரை பணிந்து கொள்ள கடவர்கள்ன்றார். எங்க இது தொழுது கொள்றது பணிந்து கொள்ளுன்னு எழுதணுமா? பணிந்து கொள்றதுதான். அந்த நமஸ்கரிக்குன்னு சொல்றாங்கல்ல, கொஞ்சம் டிவேட் ஆறேன்.
நிறைய டைம் வந்து எனக்கு கொஞ்சம் அது ஹெசிடென்ட்டா இருக்கும். இப்போ ஏன்னா ஹிந்தியில எல்லாருமே நமஸ்தே அப்படின்றாங்கல்ல, அது நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அது வந்து தப்பா? இட்ஸ் ஒன்லி கிரீட்டிங். நமஸ்தேன்றது கிரீட்டிங்ஸ். இல்ல அங்கிள், இல்ல அதோடைய டீப் மீனிங் பாத்தீங்கன்னா ஐ வாட் யூ சே நமன் பண்றது, நமன் அந்த பேஸ் பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் ஆஸ் இஃப் யூ ஆர் பவிங் டு த பர்சன் ஹூ இஸ் இன்சைட் ஆஃப் யூ. அது மாதிரி தான் சொல்றாங்க. You don't repeat the same words. You say good morning. இல்ல அது ஓகே, பட் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அது நம்ம வேண்டாம், நமஸ்காரம் வேண்டாம். நமஸ்காரம் சொல்ல நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கூடாது. கூடாதுங்களா? கூடாது. நமஸ்தே சாப் வேண்டாம், அது வேண்டாம். நமஸ்காரம்ன்றது அவங்க 2 பேருக்கு தான். யோவான் வந்து வெளிப்படுத்தல தூதன் பாடணும் 2 தடவை சொல்றாரு. உழுந்த போன இல்ல தேவனை தொழுது கொள். ஓ, அது வந்து தொழுது கொள்ளுது. அங்க வர்ஷிப் கிடையாது. அது அங்க வர்ஷிப் கிடையாது. அவன் காலில் உடப்புறான். யோவான் காலில் உடைறாரு. ஓகே ஓகே ஓகே. விழுந்த உடனே தேவனை என்ன இது பண்ணாதேன், அது என்ன பணிந்து கொள்ளுது. இல்ல அதுல வர்ஷிப் காட் தானே வருது. அது வர்ஷிப். ஓகே, அது வர்ஷிப் இல்லையா, அது தொழுதுதான். அது இதுதான் பணிந்து கொள்ளுது. பணிந்து கொள்ள அவங்க 2 பேருக்கு தான். சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரிக்கிறது. அப்ப அந்த காலத்துல ராஜா காலத்துல நீ கேட்பான்னு தெரியும். இல்லங்க, நாதான் தாவீத் மட்டும் இல்ல, தானியல் கூட நெபுகாத்நேசருக்கு முன்னாடி வந்து இல்ல அந்த ராஜாக்களுக்கு முன்னாடி அவங்க வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்க பவ் பண்ணி தானே ஆறாங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல்லா உறுதிதா கிடையாது. நாதான் தான் தாவீதுக்கு முன்னால விடாராரு. ஓகே சரி, அது அப்புறம் பேசுறேன். டைவர்ட் ஆயிடும், சாரி. கேள்வி கேட்கல. இதால எது காண்பிக்கிறது? யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. தாவீதே பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்ட் ஒருத்தர் தான், நம்ம தலைவர் தான். மனுஷனா வந்தவங்கள யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாரும் எதாவது தப்பு இருக்கும். இல்ல பர்ஃபெக்ட் சொல்லல அங்கிள், நம்ம அதுல கவனமா இருக்கணும்ல, அதுக்குதான் கேட்டேன். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கவனமா இருக்கும். நீ கேளு, கேட்டா அங்கிள் வந்து டவுன் பண்ணுவாருன்னு நினைக்காத, கேளு. தொழுது கொள்ளுன்றது பல இடத்துல அந்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி இருக்குது. அது வந்து இதுல பிரதர் 6வதுல மேலும் தமது குமாரனைன்னு சொல்லாதபடிக்கு ஏன் முதற் பேரானவர்ன்னு போட்டிருக்கு? ஆமா, அவர் முதற் பேரானவர். கொலைசீயர் 1:18 பாருங்க. அது தெரியுது. இல்ல பிரதர், இல்ல இங்க வந்து ஏன் அத வந்து அவர் மென்ஷன் பண்ணிருக்கிறாரு அதன்னு கேக்குறேன். அவர் தான் உலகத்துல முதல்ல பிரவேசிச்சார்ல, அதனால விளக்கமா கேளுங்க. இல்ல ஸ்பெசிபிக்கா வந்து முதற் பேரானவரை போட்டிருக்கு இல்லையா? மேலும் தமது குமாரனை உலகத்தில் பிரவேசிக்க செய்ய போது அப்படின்லாம முதற் பேரானர்னா ஏதாவது இருக்கு, அது அங்க ஏதாவது ஒரு மீனிங் சொல்றதுக்காக சொல்றாரா கேக்குறேன். ஏதாவது வெளிப்படுத்துறதுக்காக. உலகத்தில் அப்படிதானே வருது. உலகத்தில் பிரவேசிக்க செய்த போதுனால முதற் பேரான அவர் தானே முதற் பேரானவர் உலகத்துல. அதுக்கு அப்படி சொல்றாரா? இல்லடி, அப்படி கிடையாது. எத்தனையோ பேர் வந்தாங்க. அது ஏன் இல்ல அவர் தானே இவர்தான் இங்க வந்து அதுதான் அதே அவர் வந்து அந்த ஆசாரியர் வந்து முதற் பேராருன்னு மென்ஷன் பண்றாரு. அதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேக்குறேன் மீனிங். சார், ரட்சிப்ப சுதந்திரிக்கிறாங்க யாரு? மனுஷங்களாம். ஆமா, ரட்சிப்பெல்லாம் சுதந்திரிக்கப்ப ரட்சிப்பின் ரட்சிப்புல அந்த முதல் ஃபர்ஸ்ட் யாரு? குமாரன். அதனாலதான் அதான் முதல் கேக்குறேன். அதான் சொல்றேன், ஏதாவது ஒரு இது இருக்குதான்னு கேக்குறேன். அதனாலதான் அந்த டைட்டிலையும் கொடுக்குறாரு. எல்லா புகழையும் கொடுத்துட்டு இங்க வந்து இந்த புகழையும் கொடுக்குறாரு. Father is lavishing his praises. English சொல்ல போனா பிரதீப் and Isha, are you rejoicing? Yes, Ephesians சொல்றாரு. அது கொலைசீயர் 1:18
கொலைசீர் 1:18 கூட இப்படி சொல்றாங்களா, அவர் ஆதியிலே இருக்கிறாரு, ஆனா பிறந்து அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் மரித்தோர்ல இருந்து எழுந்த முதற் பேரானவர் அப்படின்னு சொல்லினால அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்காங்களா? அதான் கொலைசீர் 1:18 அப்பவே சொன்னேன். இதுவரைக்கும் அப்படி யாரும் எழும்பல, ஒரு மரித்து அதனால அப்படி சொல்லியிருக்காங்களா? ஆமா, அதான் அப்பயே கொலைசீர் 1:18 பாருங்க. அதான் நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லணும். Father God is lavishing his loving graces on his holy son. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆமென். ஆமென். சொல்லுங்க. ரெக்கார்ட் ஆமென். 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 Father God is Father God is lavishing his lavishing graces on his only loving beloved holy son. Son. on his son, only beloved holy son. Let it be recorded and be radiating in the air. தமிழ்ல சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். பிதாவாகிய யாவே தேவன், பிதாவாகிய யாவே தேவன், பிதாவாகிய யாவே தேவன், பிதாவாகிய யாவே தேவன் பிதாவாகிய யாவே தேவன் நம்முடைய செல்ல குமாரன் மேல் நம்முடைய செல்ல குமாரன் மேல் அவருடைய அளவற்ற புகழ்ச்சியை அவர் மேல் பொழிந்தருளுகிறார். அவருடைய அளவற்ற புகழ்ச்சி அவர் மேல் ஹalleluya. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வாய் திறந்து சொன்னவங்க எல்லாம் தேவன் முத்தமிட்டு ஆசீர்வதிப்பாருங்களா. ஆமென். குமாரனை யாரெல்லாம் கனம் பண்றாங்களோ அவங்களாம் தேவன் கைவிட மாட்டார். கனம் பண்ணுவார். அன்றி பிதாவை கனம் பண்ணது போல குமாரனை கனம் பண்ணபடிக்கு சொல்லிட்டார். அப்போ முதற் பேரானவரை தொழுது கொள்ள கடவர்கள். அப்ப இந்த காரியத்துக்கு இப்போ இந்த எழுதினவர் எல்லா இடத்துலயும் பாருங்க, பூமிக்கு வந்தது, ஆண்டவர் பூமிக்கு வந்தது எதுக்காக? போன வாரம் அப்பாவை வெளிப்படுத்துறதுக்கு தான். ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ண போறாங்க? தேவனை துதிக்க போறாங்க. ஸ்ரீயே, நீங்கள் இந்த மலையில் எருசலேமில் மாத்திரமல்ல பிதாவை அதுக்கு வந்திருக்குது என்று. அப்போ தேவனை விட்டுட்டாங்க. பூமியில மனுஷர் பெருக துவங்கின போது அவர்கள் யாவே தேவனை அவமதிக்க ஆரம்பித்தார்கள். தான் இஷ்டப்படி தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, அது போச்சு. அது சரி பண்றதுக்காக தான் தேவன் என்ன பண்ணாரு? முதல்ல ஆதாம் நோவாவை பிரித்தெடுக்கிறாரு. பிறகு நோவா சந்தையில் ஆபிரகாம கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு. அவங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ரோமர் 9:3 பார்த்தா தெரியும். எல்லாத்தையும் வாக்கு தத்தங்கள், தேவாராதனை, தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார். பார்த்தார், எந்த வார்த்தையை அவங்க மூலம் அவங்கள்ட்ட பொழிஞ்சமோ அந்த வார்த்தையே மனுரூபம் எடுத்து வார்த்தை மனுவானார், தேவ வார்த்தை மனுவானார் பாட்டு. மனுஷன் அவங்க மத்தியிலே அனுப்புறாரு, வேற யார்ட்டையும் அனுப்புறாரு, அவங்க மத்தியில தான் அனுப்புறாரு. அப்பயும் அவர் அடிச்சுட்டாங்க. அப்பதான் பாக்குறாரு, இதெல்லாம் தேவனுடைய அருமையான தேவன் குமாரனை சேர்ந்து தீட்டின ரட்சிப்பின் திட்டம். பாக்குறாரு, நமக்கு எல்லாம் திறந்து கொடுக்குறாரு. எங்கேயோ இருந்த ஈஷா ஆஷாஸ்டர், எங்கேயோ இருந்த கௌரி சங்கர், எங்கேயோ இருந்த விஜயாஸ்டர், எல்லாரையும் சேர்த்து ஒரே குடும்பமாய் தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவனுடைய அன்பினால் காட்டப்பட்ட ஒரே குடும்பமாய் தெரிந்து வைத்தான் தேவனுடைய அருமையான அன்பான திட்டம். பெரியமானவர்கள் குமாரனை கொண்டுதான் எல்லாத்தையும் செய்யறாரு. அதனால குமாரனை கனம் பண்ணணும்னு இருந்தது. அப்போ இந்த தொழுது கொள்ளுதன்றது எதுக்காக? இந்த இடத்துல பணிந்து கொள்ளுதல், தூதர்களாரும் அவரை பணிந்து கொள்வதற்காகத்தான். இங்கிலீஷ்ல என்னது பிரதர் பணிந்து கொள்ளுதல்னா? அடோரா? ஒபீஷியஸ். அடோர் இல்ல, அடோன்றது என்ன சொல்றது? பிரதீப், கிவ் மீ ஈக்குவலன்ட் வேர்ட் இன் தமிழ் ஃபார் அடோர். அடோர்ன்றது உயர்த்தி சொல்றது என்ன சொல்ற ஆச்சு, ஒரு அடோரேஷன். இங்கிலீஷ். பிரதீப், ஹெல்ப் மீ. இல்ல, எனக்குமே தெரிய மாட்டேங்குது. அடோரேஷன்னா ஒரு கூகுள் சர்ச் போட்டு பார்த்தா டிரான்ஸ்லேட் தான். பணிந்து கொள்ளுதல் என்ன சொன்னீங்க? வணங்குதல். அடோர்னா வணங்குதல் இல்லை. ஒபீஷியன்ஸ் சிஸ்டர். ஓகே ஓகே, थैंक यू பிரதர். அல்லது ப்ராஸ்ட்ரேட், பணிந்து கொள்ளுதல். ப்ராஸ்ட்ரேட். சிவா.
அப்போ குமார் தேங்க்யூ பிரதர். அப்போ தூதர்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக வரணும். வானோர் பூதலத்துவம் எது அடோர் ADROE. அப்போ இந்த காரியத்தை எதுக்கு எழுதுறாருன்னா பயந்திருக்கிற இவர்கள் மத்தியிலே ஒரு ஸ்திரத்தன்மையை உண்டாக்கும்படிக்கு தூதர்கள்லாம் கிடையாது, இவர் தூதர்களாம் மனுஷன் மேலானவர், தூதருக்கு மேலானவர் சொல்லி அந்த தூதர்களாமும் இவர் முன்னால வந்து சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க பயப்படாதீங்க. தூதர்கள்லாம் யாரு? அக்னி ஜுவாலைகள் அதெல்லாம் எழுதுறாரு, அதான் முழுக்க வாசம். ஆனா குமாரனை குறித்து என்னெல்லாம் தர்றாரு? ஆதலால் தேவனே உம்முடைய தேவன், அது வசனம் வாசிங்க. குமாரனை நோக்கி 8வது வசனம். குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. குமாரன் நோக்கி என்ன? தேவன் என்றார். குமாரனை நோக்கி தேவனே அப்படிங்கிறார். இது யாரு சொல்லப்பட்டது? தாவீது சொல்லப்பட்டாலும் அப்படி பார்த்தா தாவீது 2ஆம் சங்கீதம் 7வது வசனம் என்ன சொல்லுது? 2ஆம் சங்கீதம் 7வது வசனம் ஒருத்தர் வாசிங்க சீக்கிரம். 2ஆம் சங்கீதம் 7வது வசனம். நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இது யார் சொல்றது? தேவன் சொல்றார். தாவீது சொல்றார். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் தாவீது. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். யாவே தேவன் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இது யாரு? தாவீது யார் நினைச்சு சொல்றாரு? குமாரன் நினைச்சுதான். தன்னை நினைச்சு நானா தீர்க்கமா சொல்றாரு. அதே போல 2 சாமுவேல் 7:14 பாருங்க. 7:14 2 சாமுவேல் 7:14. சாமுவேல் 7:14 பிரதர். 14 தானே? நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மெலராற்றினாலும் மனுப்புத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். சங்கீதத்துல கூட வரும். யாருக்கு சொன்னது? இது தாவீது குமாரன் சாலமோனுக்கு. சாலமோன் நினைச்சு சொல்றாரு. ஆனா இது தேவனுக்கு ஆண்டவர் இருக்கிற உறவு முறையே அங்க பாக்குறப்பல. அதே போலதான் குமாரனை நோக்கி தேவனே அப்படி சொல்றப்ப யார் பார்த்து சொல்றாரு? எங்க இருக்குது? சங்கீதம் 45. சங்கீதம் 45 அதிகாரம் 6-7 பாருங்க. 45ஆம் சங்கீதம் 6-7. தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. பக்கம் எனக்கு பக்கம் உங்களது மாறும். பக்கம் 697. படிமா படி படிங்க சிஸ்டர். நான் பக்கம் மட்டும் சொல்றேன். 697. தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். இது யார்? பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு தேவனே அப்படிங்கிற. அதனால குமாரன் தேவன் சொல்லலாமா? இல்ல. எதுக்காக அது கொடுக்கப்பட்டதுன்னா ஒரு எக்ஸால்டட் பொசிஷன், உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமை. இப்போ மோசையை பார்த்து நீ பார்வோனுக்கு தேவனா இருப்பாயின்றார். அதனால தேவனாயிட முடியுமா? வானத்திலேயும் பூமியிலும் தேவனாயிப்பட்ட அநேக தேவன் அநேக கத்தாக்கள் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு. இப்ப இதை வச்சு உடனே தேவன் சொல்லிடுறாங்க, இயேசுவையும் தேவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்ல, தேவன் ஒரு பார்த்து சொல்றாங்க ஒரு எக்ஸால்டட் லெவல். இந்த இடத்துல இந்த அதிகாரம் முழுக்க தேவன் என்ன பண்றாரு? குமாரனை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார்.
எபிரேயர்கிட்ட ரட்சிக்கப்பட்ட அவங்கள்ட்ட ஒரு பயம் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அவர் ஏத்துக்கல, அவரை மரத்துல அரைச்சிட்டாங்க. ஏத்துக்கொண்டவங்க உள்ள வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு ஒரு இந்த நிலவரத்துல இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு ஒரு உபதிரவ நிலைமையில அவங்க மறைமா ரகசியமா கூடி ஆராதிச்சிருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்துவதற்காக, அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக, இவர் எப்படிப்பட்டவர், இவர் அவருடைய நீங்களாம் ஆராதிக்கல அந்த தேவனுடைய தன்மையின் சொரூபமும் பிரகாசமுமா இருக்கிறார். அவர் தான் எல்லாத்துக்கும் மேலானவர். அதனால அவரை நம்புங்க. அவருக்கு மேற்பட்ட வெளிப்பாடு கிடையாது. அவரால் சொல்லப்பட்ட உபதேசம் தான் நமக்கு. தைரியமா நிலத்தருங்க. இவர் மனுஷர்களை காட்டிலும் மேலானவர், தூதர்களை காட்டிலும் மேலானவர். அத்தோட இல்லாம தேவன் என்ன பண்ணாரு, அவர் வலது பாரத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. இன்னொன்னு அவர் பார்த்து என்ன சொல்றாரு, தேவன் என்றார். ஏன் மோசேக்கு தேவன் சொல்றாரு பார்வோன்கிட்ட போறப்ப? மோசையை பார்த்து நீ பார்வோனுக்கு தேவனா இருப்பா என்றார். ஏன்? வார்த்தை இல்ல, வார்த்தையினுடைய இதுதானே பிரதர் சொல்றது. ஆமா சொல்லணும். தேவன் என்ன சொல்றாரோ அத சொல்லணும். அதே போல குமாரன் என்ன பிதா என்ன சொல்றாரோ அதை சொல்வார். என்ன செய்யறாரோ அதே திட்டம். அதனாலதான் அவரை தேவன் என்றார். உடனே அவர் சொல்லிட்டாரு உடனே இயேசு தேவன் சொல்லி இது டிபேட் போறது. வேதத்தை முழுமையாய் பார்க்கிற போது பிதாவாகிய தேவன் அவர், குமார் ஆண்டவர் நமக்கு. இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் இவர் எல்லாத்துக்கும் மேலானவர். பிரதீப் சொன்ன மாதிரி நாம் எல்லாரும் யாரோட பிடிக்கிறோம்? ஆண்டவராலே பிடிக்கிறோம். ஆண்டவர் பிதாவாகிய இதுதான் உபதேசம். அப்ப பங்கு பங்கா சொன்னாலும் கம்ப்ளீட்டா சீல் பண்ணிட்டாரு. குமாரன் வச்சுதான் எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டாரு. இதற்கு மேலான பிற்பாடு வந்த எந்த ரெவலேஷன் சொல்றது, எந்த காட்டுதோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். அந்த காரியங்களை நம்ம செய்மடுக்கவே வேண்டாம். நீ யோகா சாட்சிகள் தவறான் மர்மோன்ஸ், ஆனா தப்பானது. குமாரனை காட்டுல வேற கிடையாது. வேற எந்த புஸ்தகத்தை கொண்டு வந்தாலும் வீட்டுல சேர்க்காதீங்க, அவனை வார்த்தை சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை யாராவது மறுதளிச்சாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. இதை நம்ம உபதேசத்தை நம்ம உபதேசமா தைரியமா சொல்லணும். ஆனா கிறிஸ்தவர்கள் இதை சரியா சொல்லாதனால்தான் இந்த மாதிரி தவறான உபதேசங்கள்லாம் வருது. நீ இருக்கிறதா சொல்லித்தோம்னா தவறான உபதேசங்கள் வராது. நம் வேதத்தை வாசிப்போம், அதிகமாக நேசிப்போம், அதை புரிந்து கொள்வோம், அதுக்கு கீழ்ப்படிவோம். மற்றவர்களுக்கு வேதத்தை போல் சொல்றது போல துப்புரவாயும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாய் மேசியாவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுவோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.